நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களாக நங்கூரம் வாழ்க்கையில நமக்கு புயல் வீசும்போது என்னென்ன நங்கூரத்தை நாம் போட வேண்டும் என்று தியானித்தோம். முதலாவதாக நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு நங்கூரம், அதை பற்றி தியானித்தோம். இரண்டாவது நல் மனசாட்சிங்கிற நங்கூரத்தை பற்றி தியானித்தோம். இன்றைக்கு நம்ம 2 நங்கூரம் பார்க்க போகிறோம். 4 நங்கூரங்கள் நம்ம வாழ்க்கையில் தேவை. 2ஐ தியானித்து விட்டோம். இன்னைக்கு 2 தியானிக்க இருக்கிறோம். அது மூன்றாவதாக வேத வசனமாகிய நங்கூரம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது வெடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் புயல் அடிக்கக்கூடிய காலங்கள் உண்டு. கஷ்டத்தின் காலம் உண்டு, நல்ல காலமும் உண்டு, கெட்ட காலமும் உண்டு. அதே போல இந்த இருளாக இருக்கக்கூடிய காலத்தில் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். எந்த வசனத்தை? வேத வசனத்தை. தேவன் தந்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தையாகிய வசனத்தை நாம் கவனித்திருப்பது நலமாயிருக்கும். கவனித்திருப்பதுனா என்ன அர்த்தம்? நம்ம அதை அப்படியே கேட்டு அதன்படி நடக்கணும். அதான் கவனிக்கிறது. இப்போது நான் சின்ன பிள்ளைங்கிட்ட பெற்றோர் சொல்லுவாங்க, டேய் இந்த சைடு போயிடாத, ரோட்டில் நடந்து போகும்போது இங்கே தள்ளிவா, இடது பக்கம் போ, இந்த சைடு போ அப்படின்னு சொல்லி அவ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளை கவனிச்சுக்கிட்டே வரும்போது அது பெற்றோர் சொல்கிற அந்த வார்த்தைக்கு ஏத்தாப்புல என்ன செய்யும்? நகண்டு நகண்டு போகும். அந்த ஆபத்திலிருந்து விலகிக்கோ, தன்னை காத்துக்கொள்ளும். அதே போல் தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். எதன் மூலமாக? வசனத்தின் மூலமாக நம்மை வழி நடத்தி கொண்டே வருகிறார். அந்த சைடு போனால் ஆபத்து இருக்குடா, இந்த சைடு போ அப்படின்னு சொல்லி வசனத்தின் மூலமாக நம்ம இடத்துல அனுதினமும் பேசி கொண்டே இருக்கிறார். அதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த தீங்கு என்ன செய்யாது? வராது. அதை கவனித்து அதன்படி நம்ம நடக்கணும். இங்கே போகாத, இந்த சைடு போகாத, ரோட்டில் போகும்போது இடது பக்கமாக போ, வலது பக்கமாக போகாத அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதன்படி நடக்கும்போது நமக்கு எந்த ஆபத்து என்ன செய்யாது? வராது. அப்போது அந்த வசனமாகிய நங்கூரத்தை நம்ம 3வது நங்கூரமாக போடணும். கப்பலில் புயல் வீசும் போது அவருடைய வசனத்தை கவனித்து அதன்படி நடக்கும்போது நமக்கு என்ன செய்யாது? வராது. இதான் பேதுருவில் நம்ம என்ன 2 பேதுரு 1:19 நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். பொழுது விடியாதா, புயல் நிற்காதா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளம் இப்போ ரொம்ப ஏங்கி கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் என்ன சரி அப்படியே அந்த பொழுது விடியாதா, புயல் நின்றாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தேவனும் அதை உற்று கவனித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு கற்றுத்தரா இருப்பாருங்க. என்னுடைய வேதத்தை, நான் உங்களுக்கு தந்திருக்கிற வேதத்தை திறந்து அதை வாசிங்க, அதை வாசித்து அதை தியானிங்க. நாம் சில நேரம் காலையில் எழும்பின உடனே மனசில் ஒரு கெட்ட சொப்பனம் கண்டிருப்போம், மனசுக்கு ஒரு கலக்கமாக இருப்போம். எல்லா நாளை காட்டிலும் அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வேதத்தை திறந்து வேத வசனத்தை வாசிப்போம். வாசிச்சுட்டு தேவனே எனக்கு இந்த சொப்பனத்தை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன், எனக்கு இது எதுவும் என்ன செய்யக்கூடாது, சேதமும் வரக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் என்னுடைய இந்த வசனத்தின் மூலமாக என்கிட்ட பேசுங்க. ஒரு அதிகாரம் வாசிச்சிருப்போம், தேவனிடத்துலேருந்து வசனம் நமக்கு கிடைக்கலன்னா அடுத்த அதிகாரம் வாசிப்போம். அந்த வார்த்தையை தேவன் தர்றது வரைக்கும் நம்ம வாசித்து கொண்டே இருப்போம். நிறைய பேர் இந்த பழக்கத்தில் இருப்பீங்க. அப்போ அதை வாசிட்டு நம்ம ஒரு வார்த்தை கிடைச்சும் போது அதை நம்ம பிடித்து கொண்டு அன்னைக்கு முழுசும் அந்த வசனத்தை சொல்லி 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 அந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்ம என்ன செய்வோம்? கடந்து வருவோம். அப்போது இது எதை குறிக்கிறது அப்படின்னா, புயல் வீசும்போது, பிரச்சனைகள் வரும்போது தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தரிசனத்தின் மூலமாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். இனிமேல் நடக்கக்கூடிய காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? தேவனோடு இருக்கிற ஐக்கியம் சரியாக இருக்கிறதா? இருந்தால் தானே அதை நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம உடனே என்ன செய்வோம்? வசனங்களை தியானித்து அந்த நங்கூரத்தை நம்ம என்ன செய்வோம்? ஸ்ட்ராங்காக போடுவோம். அவட வசனத்தின் மேல் அதை கவனித்து அதன்படி நடந்தால் அது என்ன செய்யும்? நலமாக இருக்கும். உடைய வாழ்க்கை ஆபத்து இல்லாமல் நலமாக என்ன செய்து கொண்டிருக்கும். வாழ்க்கைங்கிற கப்பல் எந்த சேதமும் இல்லாமல் என்ன செய்யும்? அது பாட்டுக்கு கரெக்டாக அது போகக்கூடிய ட்ராக்ல என்ன செய்யும்? போகும். அப்போது பிரச்சனைகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது தீவிரித்து செல்லாதபடி நங்குரங்களை போட்டு நிப்பாட்டிடணும். அப்போ தான் அந்த கப்பலுக்கு எந்த சேதமும் என்ன செய்யாது? வராது.
இப்போ ஏற்கனவே வீட்டில் பிரச்சனை, புயல் வீசி கொண்டு இருக்கு, பிரச்சனை மேலே பிரச்சனைனா புதுசாக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது. இன்னும் அதிக கடன் வாங்கி, இன்னும் அதிக இடத்துலேருந்து நமக்கு எல்லா உதவிகளையும் வாங்கி வச்சுட்டு இன்னும் பிரச்சனைக்குள்ளே நம்ம என்ன செய்யறது, கடந்து போகக்கூடாது. அவர் மேலே நம்பிக்கை வைத்து நல் மனசாட்சியை நம்ம காத்துக்கொண்டு அதை தள்ளாமல் வேத வசனத்தின் மேலே தியானித்து அதை கவனித்து அதன் மேலே இப்படிலாம் நம்ம செய்யணும். அப்போ வாழ்க்கையில் பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள், புயல் போன்ற போராட்டங்கள், பிரச்சனைகள் வருதா, நங்கூரம் போட்டுறணும். இந்த காரியங்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம கப்பலுக்கு என்ன வராது, எந்த சேதமும் என்ன செய்யாது, வராது. அப்போது நம்ம விடிவழியாகிய நம்பிக்கை நட்சத்திரத்தை நம்ம என்ன செய்வோம், தேவன் மேல் வைத்திருப்போம். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, வசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். சில நேரம் நம்ம ஆலயத்துக்கு போயிருப்போம், அல்லனா ஏதாச்சும் நியூஸ் மூலமாக அல்ல செய்திகள் மூலமாக நம்ம வசனங்கள் கேட்போம். இப்போவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இந்த வசனத்தின் மூலமாக பேசி கொண்டிருக்கும் போது உங்களுடைய இருதயம் அனல் கொண்டு எழும்பும். அப்போது அதன் மூலமாக கேட்கிற அந்த வசனம் என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கே சொல்லப்பட்ட ஒரு வசனமாக என்ன செய்யும் தோன்றும். அப்போது நீங்கள் என்ன செய்யணும், அந்த வசனத்தை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு அதை நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கையோட விசுவாசத்தோட நம்ம என்ன செய்யணும், அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கும் போது ஆபத்து காலத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், பத்திரமாக இருக்க முடியும். நம்ம அப்படி இல்லை, நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் ரோட்டில் தான் போவேன், அது தப்பாக வரணும்னா அவர் என்ன செய்யணும், கையை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு இல்லை. நம்ம தான் கையை பிடிச்ச நம்ம கையை உருவிட்டு போகக்கூடிய அளவுலலாம் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், நம்ம இஷ்டப்படி டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே நம்ம என்ன செய்கிற போகிறோம். இன்றைக்கி நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா உடனே அவங்க பெற்றோர்கிட்ட போய் பேசுகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளை என்ன சொல்கிறான்னு தெரியலையே. ஆனால் அந்த காலத்தில் பெற்றோர்கிட்ட போய் கேட்டாங்கன்னா அதுதான் அப்படிதான், அந்த கல்யாணத்தை முடிச்சிருங்க, என் பிள்ளை என்னை மீறி என்ன செய்யாது, எதுவும் செய்யாது அப்படிம்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் சொன்னால் என்ன செய்வாங்க அப்படின்னா, என் பையன் என்ன சொல்கிறான்னு தெரியலையே, என் பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாரு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்ம பெற்றோருடைய வார்த்தைக்கு செவி மடுக்கிறதில்ல, தேவனுடைய வார்த்தைக்கு செவி மடுக்கிறதில்ல. ஆனால் ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து நம்ம அதை சிக்கிக்கிட்டா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், தேவனை குறை சொல்லுவோம், இல்லை பெற்றோரை குறை சொல்லுவோம். நான் தான் தப்பாக தான் போகிறேன்னு தெரியுதுல, என்னை கையை பிடிச்சி இழுத்து நிப்பாட்ட வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்கிறோம். இது நிறைய நேரம் வாலிபர்களும் நம்ம என்ன பெரியவர்களுமே இந்த தவறுகளை நம்ம என்ன செய்கிறோம். என்ன அப்படின்னா, தேவனுடைய கரத்துலேருந்து நம்ம கரத்தை உருவிக்கிட்டு போகிறதே நம்ம தான். திருப்பி அவர் நம்மளோட பேசுகிறாரு, வேத வாக்கியங்கள் மூலமாக, ஊழியக்காரங்க மூலமாக, ஆலயத்தில் கொடுக்கப்படக்கூடிய பிரசங்கள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். அந்த வார்த்தையை நம்ம கவனிக்காம நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆபத்தை நோக்கி தீவிரத்து போய் அதில் போய் விழுந்து அடிபட்டுட்டு திருப்பி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூடுஞ்சது கூடுறேன், இந்த ஆபத்துக்குள்ளே விழுறதுக்கு முன்னாடி என்னை பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு பெரிய கொஸ்டின் மார்க் வைக்கிறோம். இது மிகப்பெரிய தவறு. நம்முடைய தவறை நம்ம என்ன செய்யணும், உணர வேண்டும். எதனால அந்த தப்பு, தாவீது ராஜா எதனால எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி உணர்ந்தாரு. நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன் அறிக்கை பண்ணார், அதனால தான் அவருக்கு விடுதலை கிடச்சிச்சு. நம்மை நாமே தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டினா நம்ம நிலைநிற்க முடியாது. தேவன் ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான், ஒரே ஒரு குரூப்புக்கு தான் எதிர்த்து நிற்கிறார். எந்த குரூப் அப்படின்னா, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வேற யாருக்கும் எதிர்த்து நிற்கல. அவர் சத்துருக்கும் எதிர்த்து நிற்கல, சாத்தானுக்கும் எதிர்த்து நிற்கல. அவங்க காலின் கீழே பாதுபடியாக்கி போடுறாரு, அவ்வளோதான். ஆனால் ஒரே ஒரு குரூப் மக்களுக்கு மட்டும் எதிர்த்து நிற்கிறாரு. எந்த குரூப் மக்கள் பார்த்தீங்கன்னா, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வேதவசனம் தெளிவாக எச்சரிப்பின் துணியோட இருக்கு. அப்போ நம்மகிட்ட பெருமை இருக்குதா? பெருமை இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோம், நம்மையே நம்ம மெச்சிக்கிடுவோம். நான் செய்ததெல்லாம் சரி, அவங்க செய்ததெல்லாம் தவறு, நாங்கள் போகிறதெல்லாம் சரி, அந்த உபதேசியாரோ அந்த ஐயரை சொல்கிறது தவறு அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். எதுக்கு? நம்மக்கிட்ட பெருமை இருக்குது. பெருமை இருக்கிறனால தான் நம்ம என்ன செய்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம். பெரியவங்களை எதிர்த்து நிற்கிறோம், ஊழியக்காரங்களை எதிர்த்து நிற்கிறோம், வேத வசனத்தை நம்ம எதிர்த்து நிற்கிறோம். அப்போ அந்த பெருமை நம்ம விட்டு அகன்று போக வேண்டும். அந்த பெருமை நம்ம விட்டு அகன்று போனால் மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வேத வசனத்தின் நங்குரத்தை நம்ம போட முடியும். வசனம் நமக்கு சொல்லுது, எச்சரிப்பு கொடுக்கு, நமக்கு ஆலோசனை கொடுக்கு, நம்மளை கைட் பண்ணுது.
வெளிச்சமாக இருக்கு. அதை பயன்படுத்த முடியாதபடி தேவனுக்கு உங்களுக்கு விரோதமாக என்ன இருக்கு அப்படின்னா பெருமை இருக்கு. நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி படைத்த தேவனுக்கு மேலே நம்ம போயிருந்தோம். தேவன் அமைதியாக இருக்கிறார், அவ்வளோதான். அப்புறம் நம்ம என்ன செஞ்சோம், கீழே விழுந்து அடிப்பட்டம் பிறகு தேவனே தேவனே என்னை கண்ணோக்கி பாரு, என்னை கண்ணோக்கி பாரு, என்னை கண்ணோக்கி பாரு. பட்ட அடி தானே, வலித்தது தானே, போனது தானே. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம இருதயத்தில் ஒட்டி கொண்டு இருக்கிற அந்த பெருமையை நம்ம என்ன செய்யணும், அகற்றணும். எப்படி அகற்றுவது? முழங்கால் படியிடுங்க. தேவனே தாழ்மை தரித்துக்குள்ள தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் ஒரு மனுஷனுக்கு கடந்து வரணும்னா அவனுக்கு இருதயத்தில் என்ன இருக்கணும், தாழ்மை இருக்கணும். நீங்கள் முழங்கால் படிட்டு உங்கள் இருதயத்தில் இருக்கிற காரியத்தெல்லாம் உங்களோட தகப்பனாகிய தேவனிடத்தில் எப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போமே உங்களுக்குள்ள என்ன வந்துட்டு, தாழ்மை வந்துட்டு, பெருமை உங்களை விட்டு போயிட்டு. சிலவங்க பார்த்தீங்கன்னா முழங்காலே போட மாட்டாங்க. ஏன்னா முழங்கால் கருப்பாயிருமா, திருப்பி அதை ஒயிட்னிங் க்ரீம் போட்டு தான் எடுக்கணுமா. ஆனால் அன்றைக்குள்ள தெய்வ பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முழங்கால்கள்லாம் முடக்கி முழங்கால் போட்டு அது ஒட்டக கால்கள் போல் காய்ப்பு பிடித்திருக்குமா. அப்படி தாழ்மைப்படுத்தினாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க முழங்கால் போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. அதுக்கு என்கரேஜ் பண்ணுறது பேரண்ட்ஸ். நம்ம அந்த தவறை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. ஒரு குழந்தை எப்பொழுது தேவனுடைய சன்னிதானத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்குதோ தன்னைத்தானே அது தாழ்த்த கற்றுக்கொள்கிறது. முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போதே அது தனக்கிட்ட இருக்கிற நிறைய காரியங்களை என்ன செய்கிறது, விட்டு கொடுக்கிறது. நான் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அதுக்கு பிறகு தன்னுடைய இருதயத்தில் ஒன்றொன்று அதனை செய்கிறது, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறது, தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு இருதயம் திறக்கப்படுகிறது. தேவனுடைய சன்னிதானத்தில் முழங்கால் படி எடுத்து ஜெபிக்கிறதுக்கு பெற்றோர் நம்மளும் செய்யணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். வேதத்தெல்லாம் வாசிப்பாங்க அந்த காலத்தில் பெரியவங்க, முழங்காலே நின்று வாசிப்பாங்க. அவங்களுக்கு எந்த மூட்டு வலியும் கிடையாது, எந்த முடக்கு வாதமும் கிடையாது. ஏன்னா அவங்க வேதம் வாசிக்கிறதும் மணிக்கணக்காக முழங்காலே நிற்பாங்க, முழங்காலே நின்று என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த வாதமும் கிடையாது, எந்த மூட்டு பிரச்சனைகளும் கிடையாது, எந்த ஜாயிண்ட் பெயின்ஸும் கிடையாது. இன்றைக்கி நமக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் வருதா, நமக்கு முடக்கு வாதம் வருதா, நமக்கு முழங்கால் படி இல்லை, தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தலை, நமக்கு இந்த வியாதிகள்லாம் என்ன செய்து வருது. நேரம் உட்காரோம், சேரில் உட்காரோம், இல்லை பெஞ்சில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு அப்படியே வந்துடுதோம். அதனால தான் நமக்கு அது. இன்றையிலேருந்து நீங்கள் ஆலயத்துக்கு போனீங்கன்னா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் படிட்டு வேதத்தை வாசிங்க, வீடுகளில் தனி ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் பண்ணும்போது நீங்கள் முழங்கால் படிடுங்க, உங்கள் பிள்ளைங்க தானாக முழங்கால் படிடுவாங்க. நம்ம சொல்லுது எனக்கு அங்கே கை கால் இழுத்துட்டு போகுது உனக்கு என்ன அப்படின்னு சொல்ல, நம்ம செஞ்சாதான் அதை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க திருந்துவாங்க. தெய்வன் நமக்கு என்ன சார், முழங்கால் படிட்டு தான் ஜெபித்தார், நமக்கு சாட்சியாக அவர் இருக்கிறாரு. அவர் கெத்செமனே தோட்டத்தில் என்ன சார், முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணார், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். ரத்தம் வேர்வை துரத்தின் பெருந்தொழியான செஞ்சு விழுந்துச்சு. அப்படிலாம் ஜெபம் பண்ணார். மலை உச்சியில் போய் ஜெபம் பண்ணார், அதிகாலையில் ஜெபம் பண்ணார். அவர் நமக்கு எக்ஸாம்பிளாக இருக்கார். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி எக்ஸாம்பிளாக இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம செய்யும் போது மட்டுமே நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, திருந்துவாங்க. நம்ம படுத்து கிடந்து ஜெபம் பண்ணால் அவன் தூங்கிட்டே ஜெபம் பண்ணுவான். நம்ம படுத்து கிடந்து வேதம் வாசித்தோன்னா அவன் என்ன செய்வான், தூங்கிட்டே வேதத்தை படித்த வசனம் என்னைக்கோ படித்தது தப்பாக சொல்லுவான். அப்போது நாம் என்ன செய்யணும், தேவனுக்கு முன்பாக வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாதைக்கு வெளிச்சமாக நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கணும். அப்படின்னா சோதனை நேரத்தில் எந்த பாதிப்பும் வர வேண்டாம். அப்படின்னா இந்த வேத வசனங்களை நம் முழங்காலில் நின்று தேவனுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்மைப்படுத்த வேண்டும், தாழ்த்தணும். அப்படி ஒரு தாழ்மைப்படுத்தும் போது நமக்குள்ள அந்த பெருமை என்ன செய்யாது, வராது. அது நம்மை விட்டு போய்விடும். இப்போ நீங்கள் பெரியவங்க எல்லாத்தையும் தன்னால் என்ன செய்வீங்க, கனப்படுத்துவீங்க. அப்போ நமக்குள்ள முதல்ல தாழ்மை வரணும்னா நம்ம தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம்ம இருதயத்தை நம்ம தேவன்கிட்ட கொடுத்துடணும். எனக்கு கொஞ்சம் பணம் வந்துருச்சு, கொஞ்சம் வசதி வந்துருச்சு, கார் வாங்கியாச்சு, பைக் வாங்கியாச்சு, வீடு கட்டியாச்சு, எனக்கு பெருமை இருக்குது அப்படின்னா, தேவனே நான் ஒன்றுமில்லை, இதெல்லாம் நீர் தந்தது, இது ஒன்றுமே இல்லை, இந்த உலகத்தில் நான் கொஞ்ச நாள் வாழ போகிறேன், நீங்கள் தந்திருக்கீங்க, நான் அதில் இருக்கிறேன் அப்படி நான் நினைக்கும் போது நமக்குள்ள என்ன செய்யாது, பெருமை வராது. இதெல்லாம் என் சுய பலத்தினால் சம்பாதித்தது, இதெல்லாம் என் சுய ஞானத்தினால் சம்பாதித்தது, என்ன சுய புத்தி அப்படின்னு நினைக்கும் போது நமக்குள்ள என்ன செய்துடுது, பெருமை வந்துடுது. இன்றையிலேருந்து நீங்கள் நினைங்க, இதெல்லாம் தேவன் எனக்கு தந்திருக்கிறார்.
நான் அவருடைய பிள்ளை, ஆனால் ஆசைப்பட்டேன், அவர் எனக்கு தந்திருக்கேன். நான் சௌகரியமாக வாழ்கிறதுக்கு, நான் லக்ஸூரியஸாக வாழ்கிறதுக்கு, நான் அவரை ஆராதனைப்படுத்துறதுக்கு, இன்னும் நான் அவரை கனப்படுத்துறதுக்கு, இன்னும் ஓடி ஓடி உழைப்பதற்கு, இன்னும் நான் அவருக்காக சுவிசேஷம் செய்வதற்காக எனக்கு இன்னும் என்ன செய்திருக்காரு? தேவன் பெரிய காரியங்களை தந்துட்டே இருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் எனக்கு தந்திருக்கிறார். காணிக்கை கொடுக்கும்போது கோயிலில் சொல்லுவாங்க, அவருடைய கரத்திலிருந்து வாங்கி அவருக்கே கொடுக்குறோம். அவர்கிட்ட கடத்துலேருந்து வாங்கியாச்சு. வாங்கின பிறகு அதை கொடுக்கறதுக்கு 1008 யோசனை நமக்கு. ஐயோ கொடுத்துட்டு அப்புறம் அங்கே பால்காரனுக்கு எப்படி கொடுக்க, கடன்காரனுக்கு எப்படி கொடுக்க, லோன் எப்படி அடைக்க, இப்படி நம்ம நினைக்கிறோம். அது தந்தது யாரு தான்? தேவன் தான் தராரு. அதை நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. அவர் கரத்தில் வாங்கி அவருக்கு முதலாவது பங்கு கொடுக்கறதுக்கு அதில் 1% நம்ம கொடுக்குறோம். சிலவங்க 10% கொடுக்குறாங்க, தசமபாகம் கொடுக்குறாங்க. நம்ம யோசிக்கிறோம். அப்போ நம்ம இந்த காரியத்தெல்லாம் நேர்த்தியாக நம்ம செய்யும் போது தேவன் நம்ம என்ன செய்கிறாரு? அந்த கஷ்டமான சூழ்நிலையில் இந்த தேவ வசனமாகிய வேத வசனத்தை நங்குரமிட்டு நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்றதுக்கு அது என்ன செய்கிறது? வாய்ப்பாக இருக்குது. அப்போ நம்ம இந்த வழியிலிருந்து தவறி போகும்போது நமக்கு என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதத்தை முழுமையாக நம்ம என்ன செய்ய முடியாது? சுதந்திரித்து கொள்ள முடியாது. கடைசியாக நம்ம பார்க்குறது ஆவியானவராகிய நங்கூரம். 4 நங்குரங்கள் நம்முடைய வாழ்க்கைங்கிற கப்பல் சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு 4 நங்குரங்கள் தேவை. அதில் 4வது நங்குரம் ஆவியானவராகிய நங்குரம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 46:5. தேவன் அது நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே அதற்கு என்ன செய்வாரா? சகாயம் பண்ணுவார். அப்போ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு சொல்றாரு. அப்போ நிறைய காரியங்கள்ல தேவனுடைய ஆவியானவரோட நம்ம எப்படி இருக்கணும்? ஐக்கியப்பட்டு இருக்கணும். ஒரு அருமையான வசனம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28:11-12 வசனங்களை வாசிக்கிறேன். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். யாரு பேசுவாரு? தேவன் பேசுவாரு. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். அப்போ இளைத்தவன் யாரு? இப்போ புயல் அடிக்கப்பட்டு காற்று வீசப்பட்டு சோதனையில் சிக்கொண்டு ரொம்ப டயர்டாகி வாழ்க்கையில் என்ன செய்யணும் அடுத்ததுன்னு தெரியாமல் சோர்ந்து போயிருக்கிறவன் தான் இளைத்தவன். அப்போ அவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல் என்னது? இதுக்கு முந்தி ஆன்சர் இருக்கு பாருங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசும் தேவன். அப்போ அந்நிய பாஷையில நம்ம நிரம்பி பேசணும். பரியாச உதடுகள், அந்த அந்நிய பாஷை நமக்குள்ள. அப்போ ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ண கூட முடியல. நீங்கள் இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைத்திருக்கிற அபிஷேகம் அந்நிய பாஷையின் அடையாளத்தில் நிரம்பி 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 நீங்கள் பேசுங்க. இதுதாங்க இளைத்த உங்களுக்கு கிடைத்த ஒரு இளைப்பாறுதல். உங்களை இளைப்பாற பண்ணுகிற தேவன். எப்படின்னா, அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, அவர் ஒரு மொழியில் பேசுகிறாரு, அவர் உங்களுக்கு ஒரு மொழியில் பதில் தராரு. அவரோட நீங்கள் உறவாடுறீங்க பாருங்க. அந்த உறவாடுற நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டத்தையும் அவர் அங்கே சரி பண்ணுறாரு. உங்களை இளைப்படைய செய்கிறார், இளைப்பாற பண்ணுகிறார். உங்கள் ஆத்மாவில் இருக்கக்கூடிய போராட்டம், கலக்கங்கள், துக்கங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரே மருந்து ஆவியானவருங்கிற நங்கூரம். அவரோட பேசக்கூடிய அந்த அந்நிய பாஷையில் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கீங்க. இப்போ நம்ம தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையில் நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிறோம். அவர் தான் நமக்குள்ள ஜீவனுள்ள தேவன், அவர் தான் கர்த்தர், அவர் தான் நம்மை சிருஷ்டித்தவர் சொல்லி விசுவாசிக்கிறோம். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்போ அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே எங்கே போயிட்டோம்? அப்படி அபிஷேகம் எனக்கு வேணும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ என்ன உண்டு? பிரச்சனை போராட்டத்திலேருந்து விடுதலை வேணுமோ அங்கே யார் வேணும்? கண்டிப்பாக அடுத்த நங்குரம் ஆவியானவர் கண்டிப்பாக நங்குற வேணும். சில நேரம் பார்த்தீங்கன்னா போராட்ட நேரத்தில் ஜெபிக்கவே முடியலை. அப்புறம் எப்படி நீங்கள் என்ன அந்நிய பாஷையில் நிரம்ப சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆவியானவர் எந்த சூழலில் ஜெபிக்க முடியாதவங்களுக்கு எப்படி செய்கிறார் அப்படின்னா, உதவி செய்கிற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ரோமர் 8:26 பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். எப்படி? நமக்குடைய பலவீனங்களிலே, நமக்கு பலனா இருக்கும்போது இல்லை, பலவீனங்களிலே நமக்கு யார் உதவி செய்கிறாரா?
ஆவியானவர் உதவி செய்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நம்ம கொண்டிருக்கோம் பாருங்க. பலவீன நேரங்கள்லாம் நம்மளை விட்டுட்டு நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, முதல்ல நல்லா கவனிப்பாங்க. நாள்பட நம்ம இவருக்கு வேலையே தான் அப்படின்னு சொல்லி, ஆனால் இவளுக்கு வேலையே தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ பலவீன பட வயசாக நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் பலவீன நேரங்களில் நம்மளை என்ன செய்வாரா? ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாரா? உதவி செய்வார். அப்போது இந்த நிகழ்ச்சியை இப்போ ரொம்ப வருத்தத்தோடு வேதனை, நான் ரொம்ப வயசாயிட்டேன், என்னை கவனிக்க யாருமே இல்லை, என் பிள்ளைங்களாம் என்னை ரொம்ப என்ன செய்கிறாங்க, ஒதுக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ போராட்ட நேரத்தில் எனக்கு ஜெபிக்க முடியல, நீங்க போய் அவருடைய கர்த்தருடைய சமூகத்துல உட்காருங்க. உட்கார்ந்துட்டு என்ன செய்யுங்க, உங்க இருதயத்துல நினைக்கும் போதே அவர் என்ன செய்றாரு, உங்களுக்காக அவர் என்ன செய்கிறார், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடதே தம்முடைய பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிற அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவை, அப்பேற்பட்ட ஒரு ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆவியானவரை நீங்க 4வது நங்குரமாக நீங்க போடும்போது உங்களுடைய கப்பல், வாழ்க்கைங்கிற கப்பலுக்கு எந்த சேதமும் வராது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த யூரோகிலிதோனுங்கிற அந்த புயல் என்ன செய்கிறது, 14 நாட்களாக அவங்கள கஷ்டப்படுத்துது. அவங்க 4 இதுல என்ன செய்றாங்க, நங்குரம் போட்டு இருக்காங்க. அந்த கப்பலுக்கு எந்த சேதம் வரல. இப்போ உங்களுடைய சோதனை போராட்ட காலங்கள்ல நீங்க இப்ப கடந்து வந்து கொண்டு இருக்கலாம். நங்குரம், முதல் நங்குரம் நம்பிக்கை, தேவன் மேல் நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிற ஆத்தும நங்குரத்தை போட வேண்டும். 2வது நல் மனசாட்சியை தள்ளிவிடக்கூடாது. அப்படி தள்ளிவிட்டா நமக்கு என்ன, விசுவாசம் என கப்பல் சேதமடைந்து விடும். அப்ப நல் மனசாட்சிங்கிற நங்குரத்தை நம்ம ஸ்ட்ராங்கா போட்டிருக்கணும். 3வது பாத்தீங்கன்னா வேத வசனத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம நங்குரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ அதுபடி அவர் சொல்றாரு, அதை கேட்டு கவனிச்சு அதன்படி நடக்கணும். அப்போ அந்த நங்குரம் என்னச்சியும் ஸ்ட்ராங்கா இருக்கும். 4வதாக ஆவியானவருங்கிற நங்குரம் நம்ம என்ன செய்யணும், போடும்போது நமக்கு கஷ்ட காலத்துல, நம்முடைய பலவீன நேரத்துல அவர் நமக்கு உதவி செய்யறாரு. அது மட்டும் இல்ல, வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிற தேவனா இருக்கிறார். உங்க ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் ப்ரேயர் பண்றாரு. இன்னைக்கு நம்ம பாவியாகிய நம்முடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்கி தேவனுடைய காதுகள்ல, ஆனா நமக்காக அவரே என்ன செய்றாரு, வேண்டுதல் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டா இல்லையா? கண்டிப்பாக உண்டு. அந்த போராட்டத்துல அண்டியோட உங்களுக்கு விடுதலை. இப்போ தேவனே உங்களுக்காக ஜெபிக்கிறாரு, வேண்டுதல் பண்றாரு. அப்படி பண்ணும்போது நம்ம இன்னும் டயர்டா இருக்குன்னு இருக்கக்கூடாது. விசுவாசத்தோட நம்ம நினைச்சோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நீங்க சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீங்க சொல்லி எழும்பும் போது அந்நிய பாஷைகளினாலும் என்ன செய்ற பரியாச உதடுகளால் நீங்க நிரப்பப்படுவீங்க. அப்படி நிரப்பப்படும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இளைப்பாறுதல், இளைப்படைய பண்ணுகிறார். அப்போ இளைத்த நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்க வச்சு அந்த யுத்தங்களை எல்லாம் அவர் செய்து தம்முடைய தேவ தூதர்களை ஏற்ற சமயத்தில் அனுப்பி உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை நீனால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வெளியே செய்கிறார். உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படி அவர் செய்கிற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கூட இருக்க அன்பான தெய்வ பிள்ளைகளே, வாழ்க்கையில் பிரச்சனையா போராட்டமா நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கேயும் ஓடாதீங்க, எந்த இடத்துக்கும் போகாதீங்க. எந்த தாயத்தோ எந்த பிலிசூனியங்களோ எந்த சேவனைகளோ உங்களை விடுவிக்க போறதில்ல. உங்களை விடுவிக்கிற ஒரே ஒரு தேவன் உண்டு, அது ஒருவர் மட்டும்தான், அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மேல 4 நங்குரங்களை, ஒரு கப்பல் நிக்கணும், புயல் வந்துட்டு 4 திசையில நங்குரம் போடுறாங்க இல்லையா, அப்படி நீங்க நங்குரம் போடணும். எப்படி நம்முடைய வாழ்க்கைங்கிற கப்பல் சேதமடையாம இருக்கணும்னா நம்பிக்கைங்கிற நங்குரம், 2வது பார்த்தீங்கன்னா நல் மனசாட்சிங்கிற நங்குரம், 3வது வேத வசனமாகிய நங்குரம், 4வது ஆவியானவருடைய நங்குரம். இத்தனை நங்குரத்தை நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில என்ன புயல் வீசினாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏற்ற சமயத்துல மீண்டும் நீங்களை கப்பல் செலுத்தினீங்க அக்கறைக்கு நீங்கள் போகலாம். ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போமா?
அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்திரிக்கிறோம். அப்பா, அந்த நேரத்தில் தகப்பனே வேத வசனங்கள் மூலமாக அப்பா இந்த பிள்ளைகள் தகப்பனே உண்மையில் நல்ல ஒரு நங்குரத்தை போடத்தக்கதாக தங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளும் தவறி இருந்தாலும் அவங்களுக்குள்ள பெருமைங்கிறது இருக்கிறனால அவங்களுடைய வசனத்தை கீழ்ப்படியாமல் நீங்கள் பேசுகிற வார்த்தையை கேட்காம கவனிக்காமல் நிறைய நேரம் ஆபத்தில் சிக்குண்டு இருந்தார்கள் தகப்பனே. ஆனால் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை தொடும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இனிமேல் வந்து உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கவனிப்போம். இனிமேல் நாங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். முழங்கால் படிட்டு வேத வசனங்களை நாங்கள் தியானிப்போம். உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்படுவோம் அப்படின்னு சொல்லி இருதயத்திலே அவங்க தாழ்மைப்படுத்தக்கதாக தேவன் அவர்கள் இருதயத்தை நீர் இப்பொழுது தொடும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தொடும்படிக்காக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியான வல்லமை அப்பா அபிரிதமாக கடந்து செல்லும்படிக்காக ஜெபிக்கிறோம். அலை அலையாய் தகப்பனே பிள்ளைகளுக்குள்ள கடந்து செல்லும்படிக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் தகப்பனே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ராஜா. அந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய வசனம் தகப்பனே சென்று அடையத்தக்கதாக தகப்பனே. வாழ்க்கையில் எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு எங்களுக்கு அப்பா, இதுக்கு முடிவே இல்லைன்னு சொல்லி தவறான முடிவோடு பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைகள் தகப்பனை இப்பொழுது தொடப்படத்தக்கதாக தேவன் கிரியை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு தகப்பனே. இப்பொழுது விடுவிக்கிற ஆவியானவர் பிள்ளைகளை விடுதலை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். தீமையான காரியங்களுடைய எண்ணங்களிலிருந்து பிள்ளைகளை விடுவிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். உமக்குள் நங்கரம் இடத்தக்கதாக என் தேவனுடைய வல்லமை கடந்து செல்லும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரை நீர் கிரியை செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இன்னும் தகப்பனை விழுந்து கிடக்கிற அப்பா ஜெபிக்க முடியல, என்னுடைய போராட்டத்தின் மிகுதினால அப்பா நெஞ்செல்லாம் அடைச்சு இருக்கு, எனக்கு ஜெபிக்க முடியல, எனக்காக யாராச்சும் ஜெபிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படிக்காக ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா, நீ வாக்கு கடங்காக பெருமூச்சோடு அப்பா நீர் விண்ணப்பம் பண்ணுகிறதை அவர்கள் காணத்தக்கதாக இந்த நேரத்திலே தகப்பனை அவர்கள் கட்டி வைத்திருக்கிற பலவீனங்கள் நீங்கும்படிக்காக தேவன் கிரியை செய்வீராக. நீர் அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவர் விடுவிப்பீராக, வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும். என்னை தேவனுடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.